கட்சிக்கும் கூட்டணியிலே வலு. தேர்தல் இல்லாத நேரத்திலே கூட்டணி பொறுப்பில்லாமல் மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் தங்களுடைய இயக்க பணியை பொறுப்புணர்ச்சியோடு செய்யக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும். அதற்கு தனித்தன்மையோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதன் அடிப்படையிலே என்டிஏ கூட்டணி, மத்தியிலே பாஜக, மாநிலத்திலே அதிமுக மற்றும் ஒத்த கருத்துடைய கூட்டணியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நட்பு கட்சியாகவே விலகுகிறது. வருங்காலங்களிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு, வலுப்படுத்திக் கொள்வதற்கு நகரம் முதல் கிராமம் வரை மீண்டும் எங்களுடைய பணியை துவக்குவோம். தொடர்ந்து 12 வருடங்களாக கூட்டணி அரசியலிலே இருந்த காரணத்தினால் எங்களுடைய வலு குறைந்ததாக கருதுகிறோம். காரணம், கூட்டணி கட்சிகள் அதன் சார்ந்த பணிகள், ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று தனித்தன்மையை நாங்கள் இனிமேல் இழக்க விரும்பவில்லை. தேர்தல் நேரத்திலே கூட்டணி, அதுவரையிலே எங்கள் கட்சியை பலப்படுத்துவதற்கான சூழலை முழுமையாக நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற முடிவை இந்த செயற்குழு எடுத்திருக்கிறது. இப்போ நான் என்ன பாஷையில் சொன்னேன்னு சாருக்கு தெரியணும். நீங்கள் அதுதான் சொன்னேன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகளுடைய வித்தியாசமான கட்சி. எங்களுக்கு எந்த கூட்டணி கட்சியோடும் சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது. புரியுதா இல்லையா? எங்கள் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் வெளியே இருந்து கட்சியை பலப்படுத்துகிறோம். அதனால் எங்களுடைய கூட்டணி கட்சிகளோடு நட்பு கட்சியாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் ஒழிஞ்சு அவர்கள் மீது குறை சொல்லிவிட்டு சண்டை போட்டுக்கொண்டு சேரை அவர்கள் மீது வாரி எரிஞ்சுவிட்டு நாங்கள் செல்லவில்லை. கூட்டணியிலே தான் பணியாற்றினோம், கூட்டணியிலே தான் தோல்வியுற்றோம். அதில் என்ன மாற்று கருத்து இருக்கிறது? இருப்பினும் தனித்தன்மையோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கட்சியை பலப்படுத்த நினைக்கிறது, வலுப்படுத்த நினைக்கிறது. மேலும் சார், நண்பரே, ஏன் சார் உங்கள் புரிதலுக்கு இது தேர்தல் காலம் அல்ல. தேர்தல் காலத்தில் கூட்டணி முடிவு செய்வது என்பது முடிவாக இருக்கிறது. தற்போது எங்களது இயக்கத்தை பலப்படுத்துவதற்கான சூழலை ஏற்படுத்த நினைக்கிறேன். மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய அகில இந்திய தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே உளம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், அவர்களுடைய பொறுப்பாளர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் சார்ந்த இயக்கத்திற்கு நன்றி. எங்களோடு ஒத்த கருத்தோடு செயல்பட்ட அத்துணை கட்சி தலைவர் தொண்டர்களோடு நாங்கள் நன்கு பழகியிருக்கிறோம், சிறப்பாக பணியாற்றி இருக்கிறோம். அதிக கருத்து வேறுபாடு எங்களோடு அவர்களுக்கும் கிடையாது, எங்களுக்கும் கிடையாது. குறிப்பாக நம்முடைய பாமக டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஐஜேகே தலைவர் திரு ஏசிஎஸ் அவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே உளம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டுதான் நாங்கள் விடைபெறுகிறோம். காரணம், மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், எங்கள் கட்சிக்கு ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சியோடு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா கட்சிக்கும் இருந்த கூட்டணி சவால்கள் எங்களுக்கும் இருந்தது. கூடுதல் சீட்டு, குறைச்ச சீட்டு, இந்த தொகுதி, அந்த தொகுதி எல்லாம், அதெல்லாம் கடந்து ஒரு கட்சி கூட்டணியில் எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு எடுத்துக்காட்டான கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மூப்பனார் காலத்திலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தன்மையை, அந்த கலாச்சாரத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இறுதி வரை பின்பற்றியது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆமாம், மரியாதைக்குரிய நம்முடைய நிருபருடைய புரிதலுக்காக சொல்கிறேன்.
எங்கள் சின்னத்திலே நாங்கள் போட்டியிட வேண்டும் என்பதற்காகத்தான் தேர்தல் ஆணையத்தை அணுகினோம், ஹைகோர்ட்டை அணுகினோம். தேர்தல் சின்னம் எங்களுக்கு கிடைக்காததற்கு காரணம் தேர்தல் ஆணையத்தினுடைய கோட்பாடு. அதன் காரணமாகவே வேறு சின்னத்தில் நிற்கக்கூடிய கட்டாயம். ஒன்று கூட்டணியின் கட்சியின் சின்னத்தில் நிற்க வேண்டும், அல்லது சோபா, டேபிள், சேர் என்று எந்த சின்னத்திலாவது நிற்கலாம். அது போன்ற சின்னத்தில் நிற்க நாங்கள் விரும்பவில்லை. அது பிரபலமான சின்னம் கிடையாது. எனவே கூட்டணி கட்சியினுடைய ஒரு பிரபலமான சின்னத்தில் நிற்க முடிவு செய்து நின்றோம். இல்லை என்றால் எங்கள் சின்னம் எங்களுக்கு சைக்கிள் சின்னம். பாராளுமன்ற தேர்தலில் அந்த சின்னத்தில் தான் நின்னோம். கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை, சூழல் இல்லை. அதன் அடிப்படையிலே நிற்கக்கூடிய கட்டாயம், அவ்வளவுதான். யாரும் கட்டாயமும் படுத்தலை எங்களை. பாரு, தலைவருக்கு புரிதலுக்காக சொல்றேன். சென்ற தேர்தலிலே அதிமுக தலைமையிலே செயல்பட்டோம். 24, 26 பாஜக தலைமையிலே செயல்பட்டோம். தலைமை தாங்கும் கட்சிக்கு முதல் மரியாதை. யார் கேட்கிறா? நீங்க தொடர்ந்து 12 வருட காலமாக மத்தியிலே பாஜக, தமிழகம் மத்திய அரசால் பல்வேறு நிலையிலே வளர்ந்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.